கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 107 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். சில எபிசோட்ஸ் ஆண்டவரோட சித்தப்படி செய்யணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சித்தம் எதுன்றதை தெரிஞ்சுக்கணும். சாத்தா நம்ம நயவஞ்சகமா கேட்டுக்கு கொண்டு போவோம். அந்த வாசல் அகலமாகவும் விரிவாகவும் இருக்கும். அதனால இடுக்கமான வாசல் வழியா நம்ம பிரவேசிக்கணும். ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு நம்ம வாஞ்சியோட ஆண்டவரோட வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவரை சார்ந்து வாழணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பார்ப்போம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதை ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவர் சித்தப்படி, பிதாவின் சித்தப்படி, ஜீசஸ் கிரைஸ்ட் தான் இதை சொல்றாரு. சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 கர்த்தாவேன்னு சொல்லி எங்கிட்ட ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து மற்ற எல்லாம் செஞ்சு ஆனா என் சித்தத்தின்படி செய்யாம இதெல்லாம் செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுல எந்த பயனும் கிடையாது அப்படின்றதான் சொல்றாரு. வேதவசனத்துல எப்படி ஆண்டவர் சித்தத்தை தெரிஞ்சுக்கணும் பார்ப்போம். 9ஆம் வசனம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்க தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. பாருங்க, அதாவது ஆண்டவருக்கு எதெல்லாம் சித்தம் ஆண்டவர் சொல்றார். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்ப நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன கொடுப்போம்? மீனை கேட்டா பாம்பை கொடுப்போமா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்போமா? சாப்பிட கேட்டா நம்ம சாப்பாடு கேட்கும்போது கல்லையோ மண்ணையோ கொடுக்க மாட்டோம். பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு தான் நம்ம வாஞ்சியா இருப்போம், நல்லதை தான் கொடுப்போம். பிள்ளை ஒன்னு கேட்கும்போது நம்ம வேற ஒன்னு கொடுக்க மாட்டோம். ஒருவேளை அது கேட்டா கூட விலை அதிகமான பொருளை கேட்கும்போது விலை குறைவானது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதுல நல்ல பொருளை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுப்போம். இப்படிதான் நடக்குமே தவிர ஆனா மாத்தி செய்ய மாட்டோம். இது நம்மளுக்கு அதான் சொல்றாரு பாருங்க. நீங்களே பொல்லாதவர்களாகிய நீங்களே, நம்மெல்லாம் பாவங்க தானே, பாவம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க நம்மள அதான் சொல்றாரு பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்ன நினைப்பார்? அதிக நிச்சயம் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா நம்ம வேண்டி கேட்கும் போது நல்லவரை தருவது நிச்சயம் அல்லவா? வேண்டி கேட்கறது மட்டும் இல்லைங்க, அவருடைய சித்தம் இருக்கா? நம்ம வேண்டி கேட்கறது அவருக்கு சித்தமா இருக்கா? இதெல்லாம் பாருங்க, சில பேர் வேண்டுதலே எது ஆண்டவருக்கு சித்தம், தேவனால் எல்லாம் கூடும், அது வேற. ஆனா உங்க வேண்டுதல் என்ன? அவர் எதையும் செய்யக்கூடியவர், எல்லா ஆற்றலும் மிகுந்தவர், வல்லமையானவர், வல்லமையுள்ள தேவன், அதிசயங்கள் அற்புதங்கள் நடத்தியிருக்கார். வேதம் மூலம் நம்ம வாசிக்கலாம், பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும். பழைய ஏற்பாடுலயும் அதிசயங்கள் அற்புதங்கள் எவ்வளவோ நடந்திருக்கு. புதிய ஏற்பாட்டிலையும் ஜீசஸ் மனுஷரா பிறந்து நம்மள மாதிரியே எல்லாம் ரத்தமும் சதையும் கொண்டவரா பிறந்து வளர்ந்து யோவான் ஸ்நானம் கிட்ட போய் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்றார். அவர் பாருங்க, அதே மாதிரி மனுஷனா தன்னை தாழ்த்துறார். சீடர்களோட காலை கழுவுன்ற கூட நம்ம பார்த்தோம். இதெல்லாம் அவரு எப்படி அன்பா இருக்கணும், எப்படி நம்ம மத்தவங்களை நேசிக்கணும், எப்படி வாழ்க்கைய வாழணும் அப்படின்றத மனுஷனாவும் வாழ்ந்தாரு, கடவுளாவும் வாழ்ந்தார். கடவுளா அதிசயங்கள் அற்புதங்கள் தேவைப்படுற சமயத்துல எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவையோ, குருடர் பார்வையடைய, செவிடர் கேட்க, ஏன் கடலை காற்ற கூட அவரை கட்டுப்படுத்துறார். ஏன்னா இயற்கை அவர் கட்டுப்பட்டதுன்றத நிரூபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரா எல்லாமே அவரால் கூடும். ஆனா நம்ம வேண்டுதல் என்னவா இருக்கு? தேவனால் எல்லாம் கூடும். ஆனா நம்ம வேண்டுதல் அவர் சித்தத்தின்படி இருக்கா? அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளும்படி இருக்கா? நம்ம கேட்கிற வேண்டுதலே அவர் சித்தப்படி இருக்கணும் பாருங்க. அதை நம்ம அப்ப பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபமும் வேண்டுதலும் எதுவா இருந்தாலும் அவர் சித்தப்படி நம்ம வாழ்க்கை, அதே மாதிரி நம்ம செய்கையும் நம்ம நடத்தையும் அவர் சித்தப்படி. அதுதான் சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த அடுத்த வசனம். அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உங்க நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உங்க நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்றும் அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் செஞ்சீங்க நீங்க, ஆனா என் சித்தப்படி எதையும் செய்யல. கர்த்தாவே கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டு நாங்க எதை செய்தோம் அதை செய்தோம்
அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க அக்கிரமக்காரர்ன்றத சொல்றாரு. ஏன்னா இங்க சொல்லியிருக்காரு பாருங்க, ஏற்கனவே நம்ம பேசிட்டு தான் வரோம் அதை பத்தி. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள். ஏன்னா ஆண்டவர் நாமத்தை சொல்லி இப்ப நிறைய பேர் பாருங்க ஆண்டோட வசனத்தை சொல்றாங்க, எல்லாம் பேசுறாங்க, அவங்க சொல்றதுதான் சரி. சிலர் பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு படி மேல போயிட்டு என் காரம் ரொம்ப சுத்தம், நான் ரொம்ப, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி அவ்வளவு பாவம், துணிகரமா எதையும் செய்யக்கூடியவங்க, நம்மளால மத்தவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது அந்த குற்ற உணர்வு இல்லாம மத்தவங்களை இவ்வளவு பிரச்சனையில விட்டுட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு தானே எல்லாத்துக்கும் காரணமா இருந்துட்டு, ஆனா தான் நல்லவன், நான் கரைப்படியாதவன், என் கரை சுத்தம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க பாருங்க. அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்ல. எல்லா கஷ்டமும் நம்மளாலதான் வந்தது, நம்ம குடும்பத்தோட பிரச்சனை, நம்ம குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் நம்ம செஞ்ச காரியத்தால தான் இதெல்லாம் நடந்தது, அழிவுல கொண்டு போய் நம்ம விட்டுருக்கோன்றத உணராத இருக்காங்க பாருங்க. அவங்கள மாதிரி ஆள் தான் சொல்றாரு, அக்கிரமக்காரரே அகன்று போங்கள். நீங்க வேதம் வாசிச்சுட்டு பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரை பத்தி பேசி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இந்த உலகத்துல நீங்க எல்லாரும் ஏமாத்திடலாம். ஆனா ஆண்டவர் ஒருத்தர் நீங்க ஏமாத்த முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மேல ஒரு கண் நம்மளை பார்த்துட்டே தாங்க இருக்கு. இன்னொன்னு நம்ம இருதயம், ஒவ்வொரு செய்கையும் நீங்க செய்யும் போது உங்க இருதயத்துல உங்களுக்கு எப்ப தெரியுதோ அது ஆண்டவருக்கு உடனே தெரியுது. நீங்க சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அதனால எந்த பாவம் நீங்க செஞ்சாலும் எதையும் நீங்க ஒளிச்சு மறைச்சு ஆண்டவர் முன்னாடி போய் நின்று இதேதான் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றதால, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்றதால உங்களை ஆண்டவர் ஏத்துப்பாருன்றது இல்லை. ஏன்னா அவர் சித்தப்படி நீங்க செஞ்சிருக்கீங்களா, உங்க கிரியைகள், உங்களோட ஆக்ஷன் அவரோட சித்தப்படி இருக்கா, அவர் சொல்றபடி இருக்கா, இல்ல சாத்தானோட அழைப்பின்படி இருக்கா? எது அவரோட அழைப்பின்படி இல்லையா, சாத்தானோட அழைப்பா? சாத்தானோட அழைப்ப ஏற்று எல்லா தீங்கையும் எல்லா கெட்டவங்களும் செஞ்சுட்டு கேட்டுல இருந்துட்டு எல்லா அழிவுக்கும் காரணமா இருந்துட்டு எல்லா தீய காரியங்களையும் செஞ்சுட்டு மத்தவங்க கஷ்டத்தை உணராம வாழ்ந்துட்டு அநேகர் உங்களால கஷ்டப்படும்படி நீங்க நடந்துட்டு அநேகர் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நீங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. எங்க பாட்டி ஒரு கதை சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு ராஜா அவங்க மனைவி 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. மனைவி மேல திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. சரி, நம்ம மனைவி நம்மளால அழகா யாராவது பார்த்தா மயங்குவாங்களான்ற ஒரு சந்தேகம் வருது. உடனே என்ன பண்றாரு, அவர் ஒரு அழகானவரா வேஷம் போட்டு அவரே வர்றார். அவரே நான் ராஜாவை பார்க்கணும்னு சொல்லி ராணி கிட்ட கேட்க வர்றார். அப்ப இந்த அம்மா பார்த்த உடனே இவர் இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு அவங்க மனசுல நினைச்ச உடனே அவங்களுக்கு கொம்பு முளைச்சிடுது பாருங்க. உடனே ராஜா, இப்படி ஒரு தீய குணம் கொண்டவளா நீ அப்படின்னு அவர் ராஜா வேஷத்தை கலைச்சிட்டு, நீ இப்படி ஒரு எண்ணம் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்றாரு, கேட்கிறாரு பாருங்க. அவர் சொன்ன உடனே அவரு ராணி சொல்றாங்க, ராஜாவே இது நான் என் இருதயத்துல இருந்து வந்த எண்ணம் இல்ல, இது நானும் ஒரு சாதாரண பெண்ணா என்னோட இருதயத்துல இந்த சிந்தனை தானா வந்துருச்சு. அதாவது தானா வந்துருச்சுன்னா மனுஷனா இருக்கிறதால தானா வந்துருச்சு, முழு உள்ளத்தோட இந்த சிந்தனை வரல என்கிட்ட இருந்துன்னு சொல்றாங்க பாருங்க. சரி, ராஜாவும் மன்னிச்சிடுறாரு. சோ அந்த கொம்பு போயிடுது. இது பாருங்க சின்ன கதை. அதாவது சோதிக்கிறாரு ராஜா, மனைவிக்கு கொம்பு முளைச்சிடுது. இது எல்லாருக்கும் பாருங்க. இப்ப ரோட்ல நம்ம பாருங்க, ஒரு பெண்கள் இப்பெல்லாம் ஒரு நடிகரை புகழறதோ, அவங்க அழகா இருக்காங்க இவங்க அழகா இருக்காங்க, ஒரு பெண்ணை ஒரு ஆண் புகழறதோ, ஒரு குடும்பங்கள்ல அந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான், இந்த பெண் எவ்வளவு அழகா இருக்கு, இதெல்லாம் சொல்றது சகஜமா இருக்கு இப்போ. ஆனா ஆண்டவரோட வார்த்தையின்படி ஒரு பெண்ணை பார்த்து மனசுல நினைச்சாலே அது பாவம்னு சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாம் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழறோமா? பாவ உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது என்னோட பிதா பரலோகத்தோட பிதா உங்களுக்கு நல்லது செய்யறது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம வாழ்க்கை ஆண்டவர் சித்தப்படி வாழணும். கேட்டுக்கு போற வாசல் அகலமும் விரிவுமா இருக்கும் பாருங்க, அதுல நம்ம சிக்க கூடாது. ஆண்டவரோட வசனத்தை தியானிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கையை நடத்துங்க, நான் என் வாழ்நாள் முழுவதும் உண்மை சார்ந்து வாழும்படி, உம் சித்தத்தை அறிந்து நடந்து கொள்ளும்படி என் வாழ்க்கையை நடத்துங்க. என் வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை, தடைகளை, கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கி என் வாழ்க்கையில பிரச்சனைகளே வராதபடி உங்களுடைய கிருபையால என்னை சூழ்ந்து கொள்ளுங்க. ரத்த வேலடிச்சு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் வாழ்நாள் முழுவதும் நீங்க என்னை நடத்துங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிச்சு கேளுங்க, நிச்சயமா நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் இருதயங்களை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.